வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பி ஐஏஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஆதார் எண்ணை பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வந்து யாரெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்களோ அவங்களோட எல்லாத்தோட ஆதார் கார்டும் பதிவு செய்கிறது வந்து ரொம்ப அவசியம். நம்ம டிஎன்பிஎஸ்சி செயலாளர் நந்தகுமார் சார் சொல்லியிருக்காரு. டிஎன்பிஎஸ்சியோட போட்டித் தேர்வில் பார்த்திங்கன்னா, இப்போ ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் வந்தது, நிறைய பேர் வந்து ஃப்ராடு பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த தேர்வுகளோட நடைமுறையில் நிறைய மாற்றங்களை வந்து அறிமுகப்படுத்தி செயல்படுத்திட்டு வராங்க. சரிங்களா? அந்த வகையில் இப்போது டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஆதார் கார்டை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது எப்போ சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த வருஷம் 2020 பிப்ரவரி 7ஆம் தேதியே இந்த செய்தியை வந்து அறிவிப்பு பண்ணிட்டாங்க. ஒரு விண்ணப்பதாரரும் நம்மளோட ஓடிஆர் இருக்கு இல்லைங்களா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதில் உள்ளே போயிட்டு நம்மளோட ஆதார் கார்டை வந்து ஃபஸ்ட்டு பதிவு பண்ணிடணும். சரிங்களா? ஒரு ஓடிஆருக்கும், அதாவது ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் ஒரு ஆதார் கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆதார் கார்டு சட்டம் 2016ன்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கெங்கெல்லாம் ஆதார் கார்டு என்ட்ரி பண்ணுறோமோ அவங்க வந்து நம்மளோட ஆதார் கார்டை சேவ் பண்ணி வச்சுக்கக்கூடாது. அந்த சட்டப்படி நம்மளோட ஆதார் கார்டை டிஎன்பிஎஸ்சியில் வந்து எதுக்குமே சேவ் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க. அதனால் தைரியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஓடிஆர் வந்து ஆதார் கார்டில் இணைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறத tnpscexams.in www.tnpscexams.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து அவங்க ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஃபீட்பேக் நீங்கள் ஏதாவது சொல்கிறதுனாலும் சொல்லலாம். தேர்வர்கள் வந்து தங்களது ஆதார் கார்டை கண்டிப்பாக பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இதை தான் வந்து நம்மளோட செயலாளர் நந்தகுமார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் இன்னும் பதிவு பண்ணல அப்படின்னா மறக்காமல் போய் பதிவு பண்ணிடுங்க tnpscexams.inல. இது உங்களுக்கே ஏற்கனவே இந்த வெப்சைட் பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணலனாலும் சரி, போய் மறக்காமல் பண்ணிடுங்க. சரிங்களா? பேப்பரில் இது என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தேர்வாணையத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளவாறு ஒரு விண்ணப்பதாரரும் தனது நிரந்தர பதிவுடன் தங்களது ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும். ஆதார் எண்ணை நிரந்தர பதிவிற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். மேலும் ஆதார் சட்டம் 2010 ஏற்கனவே நம்ம சொன்னதை தாங்க அதுலேயும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரரின் நிரந்தர பதிவில் இணைப்பதற்கான வழிமுறை, அறிவுரை மற்றும் உறுதிமொழி குறித்தான விவரங்கள் யாவும் தேர்வாணையத்தின் இணையதள முகவரியான www.tnpscexams.in வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து பின்னோட்டத்தினை அளிக்கவும் பின்னோட்டம்னா ஃபீட்பேக் அந்த இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே தேர்வாணையத்தின் நிரந்தர பதிவு எண்ணை வைத்திருக்கும் தேர்வர்கள் தங்களது ஆதார் எண்ணை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பி ஐஏஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.